கடுமையான பகை கவம் வரும், சரியான ஆத்திரம் வரும். இது ஷியாக்கள். நீங்க அவங்கள பத்தி நேரடியாக அவங்கள இதுல பேசக்கூட கடுமையாக ஆத்திரப்படுவாங்க. அவங்களுக்கு எதிராக உள்ள எல்லாத்தையும் பார்த்து கொள்ள நினைக்கிறவர்கள் அவர். ஷியாக்கள் எத்தனை இடங்களில் சுன்னியரோட போராடுறாங்களா இல்லையா? ஷியாச்சி ஜமாத்துக்கு அடுத்து சுன்னியன்னு சொல்லுவாங்க, குர்ஆன் சுன்னா பின்பற்றவர். அவங்களோட கொள்கை அல்லாதவர்களை கொள்ள வேண்டும் என்பதும் அவங்களோட நிலைப்பாடு. இதே நிலை தபிலீக் ஜமாத் இருக்கு. ஒருத்தர் கூப்பிட்டு அவங்களோட இத்தியாசலா பத்தி அல்லது சக்கரியா சாஹிப் பத்தி இப்படியெல்லாம் இருக்கப்பா நீ போகாதேன்னு சொன்னா அவனுக்கு வார ஆத்திரம் அந்த அளவுக்கு தலையை கழுவப்பட்டிருக்கிறது. நம்ம கூப்பிட்டு இப்படி ஒரு விளக்கம் சொல்லுவோம், குர்ஆனும் ஹதீஸு போடா அப்படி சொல்றவங்க நம்ம கண்டிருக்கிறோம். சகோதரர்களே, ஏன் காரணம்? அந்த தன்மை அவ்வளவுக்கு அந்த அவர்களிடத்தில் அந்த காலம் அந்த கோபத்தன்மைகள், அந்த வெறி, இயற்கை வெறி என்பது புகுத்தப்பட்டது. நம்மகிட்ட அப்படி கிடையாது. நம்ம எவ்வளவு ஏசினாலும் இருந்து பேசுவோம், எவ்வளவுதான் ஏசிட்டு போனாலும் இருந்து நம்ம குர்ஆன் ஹதீஸை வச்சு பேசுவோம், அவ்வளவுதான் சொல்லுவோம். இந்த நிலைப்பாடு நம்ம, ஆனா அவங்கள்ட்ட அது இருக்காது. ஏன்னா அவனுடைய மூளைகள் அப்படி செலவு செய்யப்பட்டது. இது ஷியாக்களுடைய ஒரு ஒப்பான செய்தி. அடுத்ததாக ஷியாக்களுடைய இன்னொரு தொடர்பான விஷயம்தான், ஷியாக்கள் ஹதீஸோடு தொடர்பாக மாட்டார்கள், குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாகத்தான் இருப்பார்கள். அவர்கள் அந்த குர்ஆன் ஹதீஸோடு உள்ள தொடர்போடு இருந்தால் அவங்க என்ன செஞ்சிருவாங்க, நேர்வழிக்கு வந்துடுவாங்க. அது இல்லாததுனால அதை விட்டு தூரமாக இருக்கிற சிந்தனை இருப்பதனால தான் ஷியாக்களாக இருக்கிறாங்க. இதே போல ஒரு நிலை இந்த தபிலீக் ஜமாத்துக்கும் இருக்கு. குர்ஆன் ஹதீஸோட மிச்சம் டச் கிடையாது, அது தொடர்பு இல்லை, அதை பார்க்கிறது. ஆகவே இவர்களும் அவர்களுக்கு ஒப்பாங்க. அடுத்தது இந்த ஷியாக்களுடைய இன்னொரு விஷயம் என்றால் அவங்களுடைய அந்த கல்வியை தேடுகிற விஷயம். அடுத்தது அவர்களுடைய அந்த யாரிடத்தில் அந்த கல்வியை எடுக்கிற இந்த வட்டத்துக்குள்ள ஒரு குறிப்பிட்ட ஒரு வட்டம் இருக்குது. யார்கிட்ட அவங்க கல்வியை தேடுவாங்கன்னா அவங்களோட ஷேப் மாதிரி, அவங்க யார்கிட்ட பயிற்சி இல்லை அந்த அறிஞர்கிட்ட மட்டும்தான் போய் தேடுவாங்க. அந்த அறிவோட அவங்களோட ஷியா சிந்தனை மட்டும் இருப்பாங்க. இதே சிந்தனை தபிலீக் ஜமாத். நம்ம கூப்பிட்டு எல்லாரும் வாங்கப்பா ஒரு பயானிக்கன்னு கூப்பிட்டு தபிலீக் ஜமாத் எல்லாரும் வாங்க, ஒரு விளக்கம் சொல்ல போறோம், உங்களுக்கு தேவையான கேள்வியை கேளுங்கன்னா வருவாங்களா? வரமாட்டாங்க. அவங்களோட பண்புல அது கிடையாது. ஏன் அவங்களுக்கு உசூல் போடப்பட்டிருக்காங்க. மற்ற என்ன ஜமாத் என்ன சொன்னாலும் நீங்க என்ன செய்யுங்க, ஏதாவது கேட்டு அதை விட்டு போங்க, கூட வழி நீங்க செஞ்சுட்டு போங்க. பள்ளியில ஒரு ஆள் உட்கார்ந்தாலும் தாலி வாசிங்க. இப்படியெல்லாம் அவங்களுக்கு கூட்டப்பட்டதுனால என்ன நடக்குது, அவங்க மற்றவங்களோட அறிவையாக தேர்வதற்கு அவசியம் இல்லை. இன்னொருத்தர் கூட்டத்தில் போயிட்டு மார்க்கத்தை படிக்க அவசியம். அந்த நிலைப்பாட்டில் இது ஷியாக்கள் உள்ள போக்கு இதே நிலைப்பாடு அவங்கள்ட்ட இருக்குது. அடுத்ததாக நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஷியாக்கள் செய்வாங்கன்னா தன்னோடு இருக்கக்கூடிய கூட்டத்தை எப்படி ரன் பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வசியத்தை செய்வாங்க. நீங்க நாங்க சொல்றது தான் நீங்க கேட்கணும், நாங்கள் எதை அடிப்படை சொல்றோமோ அதை மட்டும் நீங்க கேட்டுக்கொண்டீங்க. அங்கெங்கெல்லாம் போய் தேடிக்கொண்டு இது சரியா பிள்ளையானது ஆய்வு செய்யக்கூடாது, அப்படி இருந்தால் இதில் இருக்கக்கூடாது. இது அவங்களோட முக்கியமானது. இது எல்லா அமைப்புலையும் இருக்கு, தரிக்காவெல்லாம் இருக்கு. அப்ப இதே ஷியா சிந்தனை இந்த ஜமாத்துக்குள்ளும் இருக்கிறது. அப்ப இவர்களும் அதே நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். சகோதரர்களே, அப்ப நாங்கள் யோசிக்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ், மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்தூல். யார் இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்று புதிதாக உருவாக்குறாரோ அதை நிராகரிக்கப்பட வேண்டியது. இதைத்தான் இந்த தபிலீக் ஜமாத் செய்யும். ரசூலுல்லாஹ் எதை பிதாத் என்று அடையாளப்படுத்தினாங்களோ இவர்கள் இதே போல ஒரு புதிய ஒரு பிதாவை இந்த மார்க்கத்தின் பேரால் உருவாக்கி வைத்துக் கொண்டு பெரிய ஒரு ஜமாத்தாக காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதை நாங்கள் தெளிவோடு செய்ய வேண்டும். அந்த சகோதரர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நான் நேரத்தை சொன்னேன், அவர்களுக்குள்ள அந்த உசூல் சித்தா 6 அடிப்படைகள், களிமா, தொழுக, அந்த இல்மு, திக்ர், இக்ராம், இக்லாஸ், தஅவத், தப்லீக்னு ஒரு 6 அடிப்படை வச்சுட்டு இயங்குவாங்க. அதை விட்டு வெளியே போக மாட்டாங்க. நான் சொன்னேன், இதுல களிமாவுடைய விளக்கத்துக்கு எந்த அளவுக்கு தவறான விளக்கம் கொடுத்தாங்க என்பது ஆரம்பத்தில் சுருக்கமாக சொல்லியிருக்கிறது. களிமா என்பதற்கு அவங்க கொடுக்கக்கூடிய விளக்கம் ஒரு பாரதூரமான ஒரு விளக்கம். இதுல இன்னைக்கு நாங்கள் பார்க்க போறோம் என்றால் இவர்கள் களிமா கொடுத்த விளக்கம் என்ன, வஸ்துக்களை கொண்டு எதுவும் ஆகாது, எல்லாம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் ஆகும் அப்படித்தான் சொல்லுவாங்க. இதான் லா இலாஹ இல்லல்லாஹ் விளக்கம். இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது அல்லாஹ் என்ன சொல்லுவான், அதாவது லா இலாஹ கடவுள் இல்லை, இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர கடவுள் இல்லை. அப்ப அல்லாஹ் மட்டும்தான் வணங்கப்படுவதற்கு தகுதி, அல்லாஹ் மட்டும்தான். இந்த களிமாவுக்கு வஸ்துக்களை கொண்டு எதுவும் ஆகிறதில்ல, எல்லாம் அல்லாஹ் கொண்டு ஆகுதுன்னு சிம்பிளா சொல்லிட்டு போறாங்க. இவ்வளவுதான் ஒரு களிமாவோட விளக்கம். இது ஒரு பகுதி தான், அவர் சொல்றதுல ஒரு பகுதி, அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா இதுதான களிமாவுடைய விளக்கம் என்றால் 13 வருஷம் ரசூலுல்லாஹ் இருந்தாங்க, மக்காவுக்கு போறாங்க, களிமா மட்டும் விளக்கம். அங்க தொழுகை கடமையாக்கப்படல, நோம்பு கடமையாக்கப்படல, ஹஜ்ஜி கடமை எதுவும் நடக்கல. 13 வருஷம் அங்கதான் செஞ்சது. அங்க வந்து இந்த களிமா மட்டுமே அந்த மக்களோட உள்ளத்துல பாடுபட்டு இந்த களிமாவை இப்படித்தான்
அப்ப அதுல தௌஹீத் நம்முடைய, அதாவது காபிர்களிடத்தில் இருந்த நம்பிக்கை, காபிர்கள் எந்த நம்பிக்கை இருந்தாங்கன்னா தௌஹீத் ருபூபிய்யா, அல்லாஹ் மட்டும் வணங்குறது. இவங்க சொல்ற மாதிரி இந்த தப்லீக் ஜமாத் எப்படி அல்லாஹ் விளங்கியிருக்குதோ அந்த நிலைப்பாட்டில் காபிர் இருந்தான், அதை விட தெளிவாக இருந்தான் காபிர். ஆனா உலூஹியத் என்று சொல்லக்கூடிய வணக்க வழிபாடுகள், அல்லாஹ்வுடைய கடமைகளில் நிறைய அவன் ஏற்றுக்கொள்ளல, மாறு செஞ்சான். அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளில் மாற்றம் செய்தான், அதை ஏற்றுக்கொள்ளல, அதுதான் தௌஹீத் இல்லை. அதனால அல்லாஹ் காபிர் என்றான். அப்ப சகோதரர்களே, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இவர்கள் இந்த கலிமாவுடைய விடயத்தில் கூட அவர்கள் ஆரம்பத்தில் இருந்த அந்த தாகூத்தை நிராகரிக்காவிட்டால் அவர்கள் முஸ்லிம்களாக இஸ்லாத்துக்கு இருக்க முடியாது. அப்ப இவர்கள் அந்த தாகூத்தை நிராகரிக்கவில்லை, அதை சேர்த்து கொண்டு போகிறார்கள் என்றால் இவர்கள் கலிமாவை இன்னும் விளங்கவில்லை. கலிமா சொன்னால் அவன் தாகூத்தை நிராகரிப்பான், அப்பதான் அவன் இஸ்லாத்துக்கு வருவான். இது அடிப்படை. அப்ப இந்த வசனத்தை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளாத ஒன்றை நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரத்தில் அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய இடங்கள், அதாவது இவர்கள் கலிமாவுக்கு உள்ள இந்த விளக்கம் எவ்வளவுக்கு பிழையானது என்பதை அல்லாஹ் இந்த திருப்பறை வசனங்களில் பார்க்கலாம். அதாவது கலிமாவுடைய விளக்கத்துல முதலாவது குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் 29:61. இதுல காபிர்களுடைய நம்பிக்கை சம்பந்தம் வரும். அது மாதிரி 63, அது மாதிரி 10:31. இந்த வசனங்கள் எல்லாத்திலேயுமே அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பாருங்க. என்ன சொல்கிறான்? வலஇன் சஅல்தஹும், குறிச்சுக்கணும், வலஇன் சஅல்தஹும் மன் ஹலக ஸமாவாதி வல் அர்த் லா யகூலுன் அல்லாஹ். அவர்களிடத்தில் போய் அந்த காபிர்கிட்ட நீங்க கேட்டால் அல்லாஹ் சொல்கிறான், வானம் பூமியை படைச்ச யாருன்னு கேட்டால் அல்லாஹ்னு சொல்லுவாங்க. இது வந்து வஸ்துக்களுக்கு எது ஆகிறல்ல, அல்லாஹ் சொன்ன எல்லா ஆகுதுன்னா இந்த உலகத்தை படைச்சதே அல்லாஹ்னு நம்பி தான் காது கிடைச்சா, வஸ்துக்கள் எதுவும் ஆகல நம்பிக்கை அவன்கிட்ட இருந்துச்சு காபிட்டு. அடுத்ததாக என்ன பார்த்தீங்கன்னா, வலஇன் சஅல்தஹும் மன் நஸ்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன், வானத்திலிருந்து நீரை இறக்குவன் யாருன்னு கேட்டார். வஹ்யா பிஹில் அர்த பஅத மௌத்திஹா, இந்த வறண்ட பூமியை அப்படி செழிப்பாக்குகின்றவன் யாருன்னு கேட்டார். லா யகூலுன் அல்லாஹ். இது எவ்வளவு விசுவமான நம்பிக்கை. வானத்திலிருந்து மழையை பொழிச்சு பூமியை விளைச்சு எல்லாமே அவன் தான் எல்லாத்தையும் நம்பி இருந்தார்கள். அதை கேட்டார். கொள்மை எருதுக்கும் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானத்திலிருந்து அந்த பூமியிலிருந்தும் அல்லாஹ் யார் உங்களுக்கு உணவை தருவன் யார் அப்படி நீங்க கேளுங்க. அவங்கள்ட்ட இந்த வானத்திலிருந்து பூமியிலிருந்து உணவை தாரவன் யாருன்னு கேட்டார். அல்லது அம்மை எம்லிக்கு சம்அ வல் அப்சார், உங்களுடைய பார்வை உங்களுடைய கேள்வி புலன் இதற்கெல்லாம் சொந்தக்காரன் யாருன்னு கேட்டார். வம யுக்ரிஜுல் ஹய்ய மினல் மய்யித்தி வ யுக்ரிஜுல் மய்யித்த மினல் ஹய், உயிரிலிருந்து செத்தவைகளில் செத்தவற்றிலிருந்து உயிருள்ளவைகளை உண்டாக்குவன் யார் என்று கேட்டார். வம யுதப்பிருல் அம்ர், இந்த உலகத்தினுடைய அத்தனை அதிகாரங்களையும் நடைமுறைப்படுத்தவன் யாருன்னு கேட்டார். இவ்வளவு நம்பிக்கை. இவர்கள் சொல்ற இந்த கல்பாவுடைய விளக்கத்துல அவன்கிட்ட இருந்த விளக்கம் கூட இவர்கிட்ட இருக்காரு நினைக்கிறேன். அவ்வளவு இஷ்டம். உலகத்தினுடைய அத்தனை அதிகாரங்களும் ஆக்குவவன், அழிப்பவன், உருவாக்குவன் எல்லாமே அல்லாஹ் தான் என்று நம்பின ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் சொல்லுவான் காதுகள். அப்ப இவங்க கலிமாவுக்கு சொன்ன விளக்கம் சரியாயிருமா? அப்ப இவங்க வேர்ட்ஸ்ல மட்டும்தான் அந்த கலிமாவோட, அதாவது 3 பகுதி இருக்கு. தௌஹீத் ருபூபிய்யா, தௌஹீத் உலூஹிய்யா, தௌஹீத் அஸ்மாஇ வ சிஃபாத். அதுல தௌஹீத் ருபூபிய்யா என்ற அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்துகள், அல்லாஹ்வுடைய அந்த சக்தியோடு சம்பந்தப்பட்ட வல்லமையோடு சம்பந்தப்பட்டதை காபிர்கள் நம்பினார்கள். அதே நம்பிக்கை ஜமாத் தபீல்களிடத்திலும் இருக்கிறது. மற்ற பகுதி அவர்கள் நம்பவில்லை, அதனால் அவர்களை காபிர் என்று அல்லாஹ் சொன்னார். நபியுடைய வணக்க வழிபாட்டில் அவங்க ஏற்றுக்கொள்ள, நபி ஏற்றுக்கொள்ள, நபியுடைய வணக்க வழிபாடுகள் மார்க்கமாக சொன்னவைகளை ஏற்றுக்கொள்ள. இதே போல இவர்களிடத்துல நிற்கிறது. அல்லாஹ் கலிமாவுக்கு விளக்கத்தை சொல்லிட்டு வணக்க வழிபாடு மற்றதுல என்ன செய்யறது, அட்ஜஸ்ட்மெண்ட்டும் அதை ஒரு வகையாக செஞ்சு கொண்டு போறோம் நிலை இருக்கிறது. உறுதித்தன்மை கிடையாது. அப்ப இதே நிலைதான் இந்த மக்களுக்காகவும் இருந்த அதே அசீதா இவர்களிடம் இருக்கிறது. அதே நேரத்தில் அல்லாஹ் சொன்ன அஸ்மாவு சிஃபாத், அல்லாஹ்வுடைய பண்புகள் சம்பந்தப்பட்ட அவனுடைய அந்த தாத்தோட, அதாவது அவனுடைய தாத்து சம்பந்தமாக அவனுடைய பண்பு சம்பந்தமான செய்திகள் அவங்ககிட்ட போய் நீங்க கேட்டா, ஒன்று அவங்கள பார்த்தா அஷரியாக்கள் இருப்பான். அஷரியாண்டா யாருன்னு சொல்லிக்கலாம், யாரும் குர்ஆனுக்கு அந்த அஸ்மாவு அல்லாஹ்வுடைய அந்த அந்த பண்புகளுக்கு தவறான விளக்கம் கொடுக்குறது. அல்லாஹ்வுடைய வஜ்ஹன் முகம்னு சொன்னா பிரகாசம்னு சொல்றது. அல்லாஹ் கை இருக்கா
கையில் சக்தி என்றது. இந்த நிலைப்பாடு தான் தப்லீக் ஜமாத் செய்யும். நேரடியாக அல்லாஹ்வுடைய உருவங்களை அதில் இருக்கிற மாதிரியே இஸ்பாத் பண்ண மாட்டாங்க. அப்ப இது குர்ஆனுக்கு மாற்றமான ஒரு கொள்கை. அல்லாஹ் உருப்படிக்கா நம்பி இருப்போம், அதுக்கு இப்படித்தான் ஒரு கற்பனை கொடுக்கப்படாதுன்றது அடிப்படை. ஆனா இவங்க எப்படி பார்ப்பாங்க, அல்லாஹ் உருவம் கொடுக்குறா, உருவம் கற்பிக்க நம்ம காதுரா போக மாட்டேன், இவங்க ஒரு சிந்தனையை வச்சு இதுக்கு ஒரு விளக்கத்தை உண்டு. இது அஷரியா கொள்கை. இந்த நிலைப்பாடு இந்த தப்லீக் ஜமாத் அப்ப இவங்க என்ன செய்யல, அந்த நிலைப்பாட்டிலும் இல்லை. அதே நேரத்தில் இந்த கலிமாவுக்கு விளக்கம் சொல்லக்கூட சில ஷரத்துகள் போடுவாங்க. அந்த ஷரத்து என்னன்னா, கலிமா அந்த வஸ்துக்களுக்கு ஒன்று எதுமாக இருந்தால் அல்லாஹ் கொண்டு ஆகுது என்ற விளக்கத்துல அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் உலகத்துல வஸ்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, வஸ்துக்களுக்கு அதற்கு முக்கியத்துவமே கொடுக்கப்படாது என்று சொல்லி நம்முடைய ஈமானுக்கு வேட்டு வைக்கக்கூடியவர் எந்த அளவுக்கு சொல்லுவாங்கன்னா, நம்ம இன்னைக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் இல்லை, அதாவது கடவுள் இல்லை, இல்லது அல்லாஹ்வை தவிர கடவுள் இல்லைன்னா இன்றைக்கு நம்ம எதையுமா கடவுளை எடுத்திருக்கிறோம். விளக்கம் சொல்றது எதை கடவுளை எடுக்க தெரியுமா? எங்களுடைய வியாபாரம், எங்களுடைய பொருளாதாரம், எங்களுடைய உலக ஆசை, இது எங்களுடைய கடவுளாக இருக்குது. அந்த கடவுளை இல்லைன்னு சொல்லுவோம், அந்த கடவுளை நீக்கிறோம் அப்படி என்று சொல்லி புதிய ஒரு விளக்கத்தை கொடுக்குறது. இப்படி என்ன செய்வாங்கன்னா, இப்படி சில 5 விஷயத்தை வச்சு மக்களிடத்தில் என்ன செய்வாங்க, இதுதான் கடவுள், அதாவது அல்லாஹ் என்ற விஷயத்துல இவங்க புதிய ஒரு விளக்கம் கொடுக்குற கடவுளோட இதுதான், இதெல்லாம் நம்ம விட்டு நீங்கணும். அதனாலதான் நீங்க பாருங்க தப்லீக் ஜமாத்துல வீட்டுல 5 குமர் இருக்கும். சரியா அந்த பிள்ளைகளோட வாழ்வாதாரத்துக்கு கூட அந்த பிள்ளைகள் எதிர்காலத்துக்கு அவனு சிந்திக்க மாட்டான். அதை அப்படியே விட்டுட்டு செய்வான். 4 மாதம் 40 நாள் போயிடும், வக்துக்களை தீரும். அவனோட உசூல் வச்சுக்கிறாங்க, மாதத்துல 3 நாள் போகணும், வருஷத்துல 4 மாதம் 40 நாள் ஆயுள்ள ஒரு வருஷம், இப்படியே ஒரு கணக்கோடு வச்சு இது அப்படியே நடக்கும். நடந்தா தான் ஒரு பக்கா தாய் அப்படி சொல்றது, பக்கா தாய் என்பாங்க. அப்ப இது என்னென்றால் இவர்களுடைய மூளை அப்படி செலவு செய்யப்பட்டிருக்கிறது, பொருளாதாரம் தேடக்கூடிய அதெல்லாம் அதுதான் அஸ்னம் சிலைகள், அதுதான் நம்ம அல்லாதவைகள் சொல்றது. இதுதான் இதில் நம்ம நம்பிக்கூட இந்த தொழில்களை ஈடுபடுறது, குடும்ப வாழ்க்கையில் இதெல்லாம் இருக்கக்கூடாது, ஒரு இடத்துக்கு போயிடும். அதனால என்ன செய்யறாங்க என்றால் தன்னுடைய குடும்ப உறவுகள் தன்னுடைய இதுகள் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. சரியா அப்ப இது ஒரு பிழையான நிலை. அப்ப இது இஸ்லாத்திலே இந்த மாதிரி தொழில் செய்யறது கூடாதுன்றது, பொருளாதாரத்தில் மோகம் போடுறதுன்றது, அதை ஒருவன் அதிலே மூழ்கி இருப்பது என்பது, இதெல்லாம் ஒரு கடவுளுடைய தன்மை. அதை நம்ம கடவுளாக இருக்கக்கூடிய ஒரு தன்மைன்னு ஒரு பிரச்சாரம் செய்தால் இது குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமான. அல்லாஹ் சொல்ற நிறைவேறுங்க, பொருளாதாரத்தை ஒரே கல்வி கொள்ளாத, அதுல போகம் போகாத, உன்னை அளவு கடந்த அந்த பொருளாதாரத்தை ஈடுபடாத, இது வேற அன்பு. ஆனா அதனால அல்லாஹ் பொருளாதாரத்தை தேடாதேன்னு சொல்லல, சம்பாதிக்கான்னு சொல்லல. அப்ப அல்லாஹ் பொருளாதாரத்தை தேட சொல்லி சொன்ன நிறைய குர்ஆன் வசனம் இருக்குது. அப்ப அந்த அடிப்படைகளை நாங்கள் செய்யணும். இவர்களுடைய அந்த பேசிக் 5 பேசிக்க வச்சிருப்பாங்க. இந்த கலிமாவுக்கு விளக்கம் சொல்ற நேரத்துல இந்த 5 விடயங்களை சொல்லித்தான் மக்கள்கிட்ட என்ன செய்யறது, இந்த 5 விடயங்களை நீங்க இருக்கீங்கன்னா நீங்க களிமா விளங்கல்ல அப்படின்றது. அப்ப சகோதரர்கள் பிழையான விளக்கம், களிமாவுக்கு பிரியான சில பிழையான விளக்கங்கள் கொடுக்குறாங்க. இன்ஷா அல்லாஹ் நான் அது சம்பந்தமாக அந்த களிமாவுடைய அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த பிழையான விளக்கங்கள், களிமா லா இலாஹ இல்லல்லாஹ் எல்லாத்தையும் நாம் பேசுவோம், அந்த 6 அம்சத்தையும் பேசுவோம். அதுல முதலாவது களிமா கொடுக்குற அந்த பிழையான விளக்கத்தையும் அவர்கள் என்ன அந்த களிமாவில் நம்பியிருக்கிறார்கள் என்ற அந்த விஷயத்திற்காக தான் தொடர்பாக பேசுவேன். அதுல ஒரு விஷயமாக அவர்கள் அந்த 5 விடையை வச்சுக்கிறார்கள். கடவுள்னு அவர்கள் நினைக்கிறது, மனிதனுடைய உள்ளத்துல அந்த கடவுளை நம்ம நீக்கிறோம். அதுல முதலாவது கடவுள் தான் சம்பாத்தியம், உலகத்துல தேடுறது, உலகத்துல தொழில் செய்யறது, இதை நம்ம கூடுதலாக மூழ்கிடக்கூடாது, அது ஒரு கடவுள், அதை விட்டுருங்க. அப்ப இந்த மாதிரி இது ஒரு சிலை மாய் கற்பிக்கிறது சகோதரர்களே. அதனால்தான் அவர்களிடத்திலே தொழில் செய்கிற ஒரு பண்பாடு இருக்காது. தேடவும் அப்படி பேசி செய்வதும் முக்கியம் இல்லை, ஏதாவது கொஞ்சம் கிடைச்சாலும் ஜமாத்துல ஓடிடும், அப்படியே அவங்க நினைப்பாரு. அப்ப இது இஸ்லாத்துல ஒரு மனைவியை பார்க்கிறது, பிள்ளைகளுக்கு அவனுக்கு வாழ்வு, அந்த பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்கறதுல இஸ்லாத்துல எவ்வளவு பெரிய நன்மையான விஷயம் என்பது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, இதெல்லாம் நம்ம தொடர்பாயினம்டா நம்ம மார்க்கத்தில் இருக்க முடியாது அப்படின்னு ஒரு பிள்ளையான விளக்கம் சொல்றது. அப்ப இஸ்லாம் சொல்லல, குடும்பத்தோட ரசூலுல்லாஹ் வாழ்ந்தாங்க, சஹாபாக்கள் குடும்பத்தோட வாழ்ந்தா மார்க்கத்தை செஞ்சாங்க. அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா, குடும்பத்தை விட்டு போய்தான் மார்க்கம் செய்யணும் என்ற புதிய ஒரு விளக்கத்தை இது கொடுக்குறாங்க. இது எந்த அளவுக்கு பிழையானது என்பது குர்ஆன் ஹதீஸ் நம்ம செய்யலாம். சொல்லக்கூடிய இந்த ஆதாரங்களை எல்லாம் அடுத்த கிளாஸ்ல வகுப்புல நேரம் போகாது. ஆகவே இந்த செய்திகளை இவர்களுடைய அந்த பிழையான அம்சங்களை தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம். மிக முக்கியமாக நாங்கள் செய்ய வேண்டியிருந்தால் இந்த மாதிரி சகோதரர்களை கட்ட நாங்கள் அவர்களோடு நாங்கள் பேசுவோம். அவர்கள் அணி நீங்கள் ஒரு பேசிக்கில் பிழையா இருக்கு, உங்களோட நிலைப்பாடு நீங்கள் இப்படி போடுறது பிழை, அல்லது அவர்களுக்கு முக்கியமாக இந்த சீடிகளை சரி கொடுத்து பார்க்க வைக்கணும்.
அதில் எடுத்து அவர்களை கூறுங்க, இதை பார்க்க நிலைப்பாட்டை பாருங்க, பிள்ளை என்ன வாங்க கேட்போம், அப்படி ஒரு நிலைப்பாடு என்ன செய்ய வேண்டும், அவர்கள் நாங்கள் கொண்டு வர வேண்டும். ஆகவே சகோதரர்களே, இந்த தப்லீக் ஜமாத்துடைய போக்கு குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நிறையவே முரண்படு, ஒரு மடத்தனமாக செயல்படக்கூடிய ஒரு சமுதாயம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வல்ல இறைவன் குர்ஆனின் ஹதீஸை நடைமுறைப்படுத்துகின்ற சமமாக நம் அனைவரும்